ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் நம்ம சேனல் வழியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் மறுபடியும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோடு தான் நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோனா, காடை முட்டை. இந்த காடை முட்டையோட பயன்களை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக நிறைய பேருக்கு காடை முட்டைகளோட யூஸ் பற்றி தெரிஞ்சிருக்கோம். நிறைய பேர் காடை முட்டை அப்படின்னால என்னன்னு தெரிஞ்சிருக்காது. இந்த காடை முட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமானது. உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான முட்டை. இந்த காடை முட்டையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, இந்த காடை முட்டையை சாப்பிட்றதுனால நம்ம உடல் என்னென்ன பிரச்சனைகள் சரியாகும், இதை யார் யார் சாப்பிடலாம், யார் யார் சாப்பிடக்கூடாது, இதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் முழுசாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய இந்த வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவோட முழு பயன்களும் உங்களை வந்தடையும். இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை கண்டிப்பாக மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் கூட இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்குள்ளே சப்ஸ்கிரைப் பட்டன், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். இந்த பெல் பட்டனை டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் வர புத்தம்புது வீடியோக்கள் எல்லாமே உங்களை அப்பப்போ காமிச்சு உங்கள் நோட்டிஃபிகேஷனில் புதுசாக காமிச்சு நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப பயன் தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்கமான வீடியோ, அதாவது பெண்களோட முகத்தை நல்லா சூப்பராக பளபளன்னு வச்சுக்கிறதுக்காக ஃபேஷியல் க்ரீமாக இருக்கட்டும், அவங்களோட ஹேரை நல்லா நீளமாக கருமையாக வளர்க்குறதுக்கு ஹேர் ஆயிலு, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை முடிகள் இருக்கும், வெள்ளை முடிகள் செம்பட்டை முடிகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான முடிகளை கருமையாக மாற்றுறதுக்கான ஹேர் டை, அதாவது முற்றிலும் இயற்கையானது, எந்தவித கெமிக்கல்ஸ் கலக்காத ஹேர் டையாக இருக்கட்டும், ஹேர் பேக்காக இருக்கட்டும், இல்லை வெயிட் லாஸ்க்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு, கர்ப்பிணிகளுக்கு, வயதானவங்களுக்கு சொல்லி எக்கச்சக்கமான வீடியோகள் எல்லாருக்கும் தேவைப்பட்ட அனைத்து வீடியோக்களும் நாங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். இது எல்லாத்தையும் நீங்கள் சூப்பராக பார்த்து பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முட்டைகளில் பார்த்தீங்கன்னா என்னன்னா, பிராய்லர் கோழி முட்டை பார்த்துப்போம். அதாவது பெருசாக இருக்கும், வெள்ளை கலரில் பெரிய முட்டையாக இருக்கும். அடுத்து நாட்டுக்கோழி முட்டையை பார்த்துப்போம். அது ரொம்ப குட்டியாக இருக்கும். நம்ம நிறைய பேர் என்ன இவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னா, அதான் ஒரிஜினலான நாட்டுக்கோழி முட்டை. இந்த நாட்டுக்கோழி முட்டையோட சைஸில் ரொம்ப சின்னதாக இருக்கும் பாருங்க, அதுதான் இந்த காடை முட்டை. இந்த காடை முட்டையை பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமாக இருக்கும். அதாவது அந்த முட்டை வெள்ளையாகவும், சில அந்த நாட்டுக்கோழி முட்டை ப்ரௌன் கலராக இருக்கும். இந்த காடை முட்டை பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரும் கருப்பு கலரும் கலந்த புள்ளிகள் வச்சு புள்ளிமான் மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே கண்ணை கவர்ற மாதிரி சூப்பரான ஒரு கலரில் இருக்கும், குட்டியாக தான் இருக்கும். இந்த காடை முட்டைகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது இந்த முட்டைகள் இருக்குல்ல, நாட்டுக்கோழி முட்டை, பிராய்லர் முட்டை இதெல்லாம் சொன்னாங்களா, இந்த முட்டைகள் கிடைக்கிற மாதிரி இயல்பாக ஈஸியாக கிடைக்கவே பிடிக்காது. ஒரு சில குறிப்பிட்ட கடைகள், இல்லை சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி இடத்துல தான் கிடைக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லி வச்சோம்னா தான் கிடைக்கும். ஒரு சில கடைகள் என்ன சொல்லுவாங்கன்னா, வேணும்னா சொல்லுங்கள், ஏன்னா நாட்டுக்கோழி முட்டையே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சொல்லி வச்சா தான் கிடைக்குது, ஏன்னா அப்போ தான் ஒரிஜினலான முட்டை கிடைக்கும். இந்த காடை முட்டைலாம் வேணும்னா முன்னாடியே சொல்லி வச்சிடணும். சொல்லி வச்சா மட்டும் அந்த காடை முட்டை கிடைக்கும். இதோட விலை பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டைக்கு அடுத்தபடியாக இருக்கும். ரொம்பவும் அதிகமாகவும் இருக்காது. நாட்டுக்கோழி முட்டை இருக்குல்ல, அதோட ஒரு 2 ரூபா வேணால் கூட இருக்கலாம். இந்த மாதிரி காடை முட்டைகளை டெய்லி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம், அதாவது குழந்தைகளுக்கோ இல்லை வீக்கான பாடி இருப்பாங்க இல்லையா, அந்த கர்ப்பிணிகள், ஒரு சிலர்லாம் ரொம்ப சுகர் பேஷண்ட்ஸ், இவங்களாம் ரொம்ப பாடி வீக்காக இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொடுக்க ரொம்ப சிறந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காடை முட்டைகளை ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஜிங்க் அப்படின்ற சத்துக்கள் இருப்பது அது ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். அதனால தான் இதோட விலை ரொம்ப கூட இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா தயமின், அந்த சத்துக்கள்லாம் ரொம்ப நிறைய எல்லா இதுலேயுமே கிடைக்காது, இந்த காடை முட்டையில் நிறைஞ்சு கிடைக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா விட்டமின் B6 இருக்கட்டும், B12, A, ஈன்னு சொல்லி அவ்வளோ விட்டமின்களும் இதில் நிறைஞ்சு கிடக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்துக்கள், அதாவது கால்சியம் தான் இன்றைக்கி ரொம்ப தேவைப்படுற ஒரு சத்து. ஏன்னா எலும்பு தேய்மானம் வர்றது எல்லாத்துக்குமே காரணம் கால்சியம் சத்துக்கள் உடலில் கம்மியாக இருக்கிறது தான். இந்த மாதிரியான கால்சியம் சத்துக்கள் இந்த முட்டையில் அதிகப்படியாக இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா சோடியம் சத்தாக இருக்கட்டும், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், இன்னும் மினரல்கள், அயன் சத்துக்கள் அதிகமாக இருக்கிற ஒரு முட்டை இந்த காடை முட்டை தான். ஏன்னா இப்போ நிறைய குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் ப்ராப்ளம் தான் அதிகமாக இருக்கும். டாக்டர்கிட்ட போனாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது, ரத்தத்தோட அளவை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா டேப்லெட் கொடுப்பாங்க, டானிக் கொடுப்பாங்க. நம்ம அதை குடிச்சு தான் நம்ம ரத்தத்தை அதிகரிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஏன்னா இயற்கையான முறையில் தான் நம்ம உடலில் ரத்தம் ஊறுதலும். அதுக்கு இந்த காடை முட்டை ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அதுவும் கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்கல்ல, கர்ப்பிணி பெண்கள்லாம் அடிக்கடி இந்த காடை முட்டை யூஸ் பண்ணணும்.
இதை எதுக்காக அவங்க பயன்படுத்தணும் அப்படின்னா, அந்த கர்ப்பமான டைமில் வந்து அவங்க வீக்காக இருப்பாங்க, பாடி வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். ஏன்னா 2 உயிர்கள் இல்லையா, அப்போ வந்து அவங்க ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வாமிட் வந்துட்டே இருக்கும், என்ன சாப்பிட்டாலும் வந்து வாந்தி எடுத்துகிட்டே இருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா போதிய அளவு வந்து ஊட்டச்சத்து உடம்புல இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த டைம்லலாம் ஹீமோகுளோபின் அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து எலும்பு வந்து வலிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த முதுகு சொல்லுவாங்க, அந்த முதுகெல்லாம் வலிக்குது, பின்னாடி குறுக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, அந்த கால்சியம் சத்துக்கள் போதிய அளவு அவங்க உடல்ல இல்லாததான். இந்த மாதிரி இருக்கவங்க கர்ப்ப காலத்துல வந்து நம்ம காடை முட்டையை வந்து அதிகமாக பயன்படுத்தினால அந்த எலும்பு அந்த வலிக்குள்ளே அந்த எலும்பு பிரச்சனைகள், அந்த உடலுக்கு தேவையான ஹீமோகுளோபின்ஸ் எல்லாமே வந்து டைரெக்டாக அவங்க உடம்புல வந்து சேதாரம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து அலர்ஜி இருக்கும். ஒரு சில குழந்தைகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து என்ன ஒரு சின்ன எறும்பு கடிச்சா கூட வந்து உடம்புல வந்து அலர்ஜி மாதிரி வந்துடும், குட்டி குட்டியாக தடுப்பாக வருது. இல்லைனா ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா புள்ளியாக இருக்கும், ரெட் கலர் புள்ளி வந்து உடம்பு முழுக்க வந்துடும். இது வந்து அலர்ஜியோட சேர்ந்தது. இந்த மாதிரி அலர்ஜி இருக்க குழந்தைகள் வந்து காடை முட்டையை ரெகுலராக பயன்படுத்தும். கண்டிப்பாக காடை முட்டை வந்து அவிச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடணும். ஏன்னா அவிச்சு சாப்பிடும் போது தான் அதோட சத்துக்கள் வந்து முழுமையாக வந்து கிடைக்கும். காடை முட்டைன்னு கிடையாது, எந்த முட்டையுமே அவிச்சு சாப்பிட்றதுலாம் பார்த்தீங்கன்னா அதோட முழு ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து அப்படியே வந்து நமக்கு கிடைக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடலில் வந்து இப்போ இருக்க கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறனால தான் உடலில் நிறைய நோய்கள் வந்து நம்ம உடம்பை தாக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நோய்கள் எதுவுமே உடம்புல வராமல் இருக்கணும், நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கூடணும், அதாவது வெள்ளை அணுக்களோட அளவு வந்து உடலில் அதிகரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து காடை முட்டையை ரெகுலராக வந்து அதை குடிச்சுட்டே சாப்பிட்டுட்டே இருக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில குழந்தைகள் வந்து ரொம்ப வீக்காக இருப்பாங்க, அதாவது சளிகள் வந்து அடிக்கடி பிடிச்சிட்டே இருக்கும். அதாவது வெயில் காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து காடை முட்டை அவிச்சு அதில் வந்து நல்லா மிளகு இதெல்லாம் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த தீராத அந்த சளி பிரச்சனைகள், ஒரு சில குழந்தைகள் காய்ச்சல் வந்துகிட்டே இருக்கும், அடிக்கடி பாருங்கன்னா அந்த மேல் வந்து சுட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு காடை முட்டையை கொடுக்கறனால அவங்களுக்கு காய்ச்சல் சளி தொல்லையிலேருந்து அவங்க வந்து வேகமாக வந்து விடுபடலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா அது என்ன செய்யணும்னா செரிமானம், வயிற்றில் இருக்க அந்த செரிமானத்தை வந்து நல்லா தூண்டிவிடும். செரிமானம் நடக்காதனால தான் பார்த்தீங்கன்னா வயிற்றில் வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதாவது மலச்சிக்கல் பிரச்சனை, வயிறு வந்து உப்புசமாக இருக்குது, ஒரு சிலருக்கு தொந்தி வருது, கொழுப்பு கட்டிகள், இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாமே வரதுக்கு காரணம் என்ன, செரிமானம் நல்லா நடக்காத மட்டும்தான். இந்த செரிமானத்தை நல்லா தூண்டி விடுறதுக்கு காடை முட்டை வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு இருக்க ப்ராப்ளம் என்னென்னா அல்சர் இல்லாத ஆளே இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு அல்சர் ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னா டயத்துக்கு நம்ம சாப்பிடாததும் வெளியே வந்து சாப்பிட்றது. அதாவது ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா உப்பு உரப்பு புளிப்புலாம் கண்டிப்பாக வந்து வீட்டில் மாதிரிலாம் கரெக்டாக சேர்க்கவே மாட்டாங்க, அளவு அதிகமாக இருக்கும், ஒன்று கம்மியாக இருக்கும். இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அந்த வேலை பார்க்குறவங்கலாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடே பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைம் சாப்பிடாம ஸ்நாக்ஸு பேக்கெட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க உடலில் வந்து அல்சர் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். இந்த மாதிரி அல்சர் பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து எந்நேரம் வந்து வயிறு வலிக்கிறது, என்ன சாப்பிட்டாலும் வந்து வயிறு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். அவங்க வந்து காடை முட்டையை ரெகுலராக உணவுகள் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அந்த அல்சர் பிரச்சனை கூட வந்து அவங்களுக்கு வேகமாக வந்து சரியாகும். இன்னும் பார்த்தீங்கன்னா வயிற்றுப்புண் வாய்ப்புண் இருக்கும் பாருங்களேன், அவங்க வந்து இந்த காடை முட்டையை சாப்பிட்றதுனால அந்த வயிற்று பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாயிடும். இன்னும் பார்த்தீங்கன்னா தசைகள் இருக்கும் இல்லையா, நம்ம தசைகளை நல்லா வலிமையாக்கிறதுக்கு இந்த காடை முட்டை வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, எக்ஸசைஸ் பண்ணவங்களாம் கேட்டால் தெரியும், அப்போ தான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, அவங்களோட பாடி வந்து அந்த தசைகள் இருக்க இடம்லாம் ரொம்ப வந்து வலிக்க ஆரம்பிக்கும். தொடைப்பகுதிகள் கைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முதுகுலலாம் அந்த சதைகள்லாம் வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தசைகளை வலி இருக்குங்க காடை முட்டை வந்து ரெகுலராக சாப்பிட்றதுனால அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வேகமாக வந்து சரியாகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உடல் வந்து வேகமாக வந்து சுத்தமாகும். அந்த காடை முட்டை சாப்பிட்றதுனால உடலில் இருக்க நச்சுக்கழிவுகள் எல்லாமே வந்து வேகமாக வெளியேறிடும். ரத்தத்தை நல்லா சுத்திகரிக்கிறதுக்கும் இந்த காடை முட்டை வந்து ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா கேன்சர், அதாவது கேன்சர் வந்து கொடிய நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து காடை முட்டையை ரெகுலராக எடுத்துகிட்டு வரனால அவங்களுக்கு அந்த கேன்சர் கூட வந்து வேகமாக வந்து சரியாயிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஞாபக சக்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இருக்கிறதுலே குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அப்போ தான் அவங்க படித்து விழுந்து பாவம் அந்த குழந்தைகள் படிச்சிருப்பாங்க, எக்ஸாம் காலில் போனோடனே மறந்துடுவாங்க. என்னென்னு கேட்டோம்னா எனக்கு என்னன்னே தெரியல, படித்தது எல்லாமே எக்ஸாம் காலில் போனோடனே மறந்துடுது, டீச்சரை பார்த்தாலே மறந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு இந்த ரெகுலராக சாப்பாடில் காடை முட்டையை அவிச்சு கொடுத்துட்டு வந்தாலே போதும், அவங்களோட ஞாபக சக்தி திறன் வந்து பல மடங்கு வந்து வேகமாக வந்து அதிகரிக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா முந்தி ஒரு பழமொழியே இருக்குது, அதாவது இளமையை காக்கணும் அப்படின்னா காடை முட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இளமையாக வயசு, அதாவது இளமைங்கிறது வந்து வயது சம்மந்தப்பட்ட கிடையாது, நம்ம உடல் சம்மந்தப்பட்ட, அதாவது உடல் வந்து ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக நம்ம வந்து எப்போவுமே நல்லா அப்படியே எங்காவே இருக்கிறது காரணம் வந்து நம்மளோட மனசு தான். அந்த மனசு உடம்பு எல்லாமே வந்து ஆக்டிவாக இருந்தால் சூப்பராக இருக்கிறதுக்கு இந்த காடை முட்டை வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இருக்கும். இந்த காடை முட்டை சாப்பிட்றாங்க இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கூடி உடல் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அப்படியே ஒரு சுறுசுறுப்பாக நீங்கள் துள்ளி குதிச்சு இளமையோட அப்படியே பாஞ்சிட்டு இருக்க மாதிரி அழகாக உங்களை மாற்றுறதுக்கு இந்த காடை முட்டை வந்து சிறந்ததாக இருக்கும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட், நம்ம காடை முட்டையில் வந்து எவ்வளோ சத்துக்கள், என்னென்ன சத்துக்கள் இருக்குது, இது சாப்பிட்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் நம்மளை தீரும், என்னென்ன சத்துக்கள் நம்ம உடம்புல அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி முழுசாக பார்த்துருக்கோம். இனிமேல் கண்டிப்பாக காடை முட்டையை மிஸ் பண்ணாதீங்க. கடைகளை சொல்லி வச்சு வாங்கி உங்கள் குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் கொடுத்துட்டு வந்தாலே போதும், நம்ம உடம்புல இருக்க நிறையா ப்ராப்ளம் வந்து வேகமாக சரியாயிடும். இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காம லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை நாளைக்கு மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.